ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஒரு ஆபத்தான சூனிய சூரிய கிரகணமானது வரப்போகுது. இந்த சூனிய சூரிய கிரகணம் வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். இனி புதிய நபர்கள் உங்களுக்கு நிறைய குடைச்சலை கொடுப்பாங்க. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, சூனிய சூரிய கிரகணம் தான். இனி இந்த விஷயங்கள் நடப்பது யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி என்ன நடக்கும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். சரி வாங்க, என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு ஆடி அமாவாசையும் சேர்ந்து வருது. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு. ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இந்த மாதிரி டவுட்டையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். பித்திருக்களுடைய ஆசி கிடைக்க ஆடி அமாவாசை நாளில் வழிபாடு செய்யணும். ஆனால் ஆடி அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் வருவது இப்போ ஒரு அரிதான நிகழ்வாக கருதப்படுது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 12, 2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசையானது வருது. இந்த தினம் இலங்கை, இந்தியா போன்ற இதில் இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழ்கிறதுனால இதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என ஒரு பக்கம் கூறப்படுகிறது. அதே போல் மாதந்தாரும் அமாவாசை வந்தாலும் தை, புரட்டாசி, ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையானது நமது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசையளிப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம். அதனால் இந்த அமாவாசைகளை விட்டுறக்கூடாது. அதுவும் நாளை நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவது மிக முக்கியமானதாக கருதப்படுது. இந்த ஆடி அமாவாசை நாளை நாள் நிறைஞ்ச புதன்கிழமை அதுவுமா வருது. அதுவும் புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப நாளை நாள் வரக்கூடியது ரொம்ப முக்கியமானது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ இந்த ஆண்டு நாளை அமாவாசையோடு சேர்த்து சூரிய கிரகணமும் இணைந்து வருது. இதுவும் ஒரு எச்சரிக்கையான விஷயமாக கருதப்படுது. இது நம்ம முன்னோர் வழிபாட்டினை செய்யலாமா, தர்ப்பணம் கொடுக்கலாமா என பல சந்தேகங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எழுந்திருக்கோ. அந்த சந்தேகங்களுக்கு விளக்கத்தை இப்போ கொடுக்குறேன், தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்து சமய ஆன்மீக வழிபாட்டில் சூரிய கிரகணம், அமாவாசை இது ரெண்டுமே மிகவும் முக்கிய வாய்ந்த சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. அதிலும் தாட்சாணிய காலத்தின் துவக்கமாக வரக்கூடிய ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு, அம்பிகை வழிபாட்டுக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. கிரகணத்தின் போது கோவில்கள் அனைத்தும் அடைக்கப்படுவது வழக்கம். இந்து சமயத்தில் இந்த நேரத்தில் மந்திர ஜபம் தவிர மற்ற பூஜைகள் வழிபாடுகள் செய்யக்கூடாது என்பார்கள். இதனால் சூரிய கிரகணம் மற்றும் ஆடி அமாவாசை இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கூடாதாங்கிற சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே எழுந்திருக்கும். ஸோ வாழ்வில் வளம் தரக்கூடிய முன்னோர் வழிபாடு நாலு நாள் செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது தை, ஆடி, புரட்டாசி. அதில் நாளை நாள் ஆடி அமாவாசை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்திருக்கடன் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் இந்த 3 அமாவாசைகளை தவற விடாமல் அவசியம் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை செய்ய வேண்டும். காரணம் என்னென்னா, ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குடும்பத்தினர் செய்யக்கூடிய வழிபாடுகள், தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை நேரடியாக பூமிக்கு ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது. அதனால் ஆடி அமாவாசையில் பித்ருதோஷம் உள்ளிட்ட மிக கடுமையான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு அவங்கள வழிபாடு செய்யணும். அதுக்கு ஒரு ஏற்ற நாளாக கருதப்படுது.
ஆக்சுவலி நாளைக்கு சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வருது. இதனால் கோவில் நட மேக்சிமம் அடைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது. பொதுவாக அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் வருவது இயற்கை. ஆனால் இந்த டைம் ஆடியில் வருது. இருந்தாலும் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தினால தோஷம் எதுவும் ஏற்படாது. இதனால் வழக்கமான முறைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். கிரகண நாளில் வரக்கூடிய அமாவாசை என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. நாளை நாளில் நீங்கள் செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள், புதிய நதிகளில் நீராடுவது, காகத்துக்கு உணவு வைப்பது ஆகியவை பித்ரு தோஷங்களை நீக்கும். எனவே ஆகஸ்ட் 12 நாளை நாள் இரவு சூரிய கிரகணம் நிகழ்வதனால இந்த தான தர்மங்கள்லாம் செய்யுங்க. வழக்கம் போல் ஆகஸ்ட் 12 காலையில் நாளை நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு நதிகள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அதே போல் பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு இலப்போட்டு படையல் வைப்பது, காகத்துக்கு உணவு அளிப்பது போன்ற சடங்குகள் செய்யுங்க. அதெல்லாம் நாளை நாள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. இப்பேற்பட்ட நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணத்திற்கு முன்னாடி சதுர்கிரி யோகங்கிற ஒரு யோகமானது உருவாகுது. இதனால் அல்டிமேட் பலன்களை அனுபவிக்கிற மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை உருவாகுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி 4 சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதுனால இது மிகவும் மங்களகரமான சதுர்கிரி யோகத்தை உருவாக்கி இருக்கு. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே பலன்களை கிடைக்கிற மாதிரி செய்யும். அதில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை கிடைக்க செய்யுங்கிறத சொல்ல போகிறேன். 2026ஆவது ஆண்டில் முக்கியமான வானியல் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை வரை நிகழ இருக்கு. இந்தியாவில் இந்த கிரகணத்தை நேரடியாக காண முடியாது என்று கூறப்படுது. இதற்கிடையே தான் கிரகணத்திற்கு முன்பாகவே ஜோதிட ரீதியாக முக்கியமான ஒரு சேர்க்கை உருவாக இருக்கு. அது என்னன்னா, கடக ராசியில் வியாழன், புதன், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து சதுர்கிரி யோகமானது உருவாகுது. இது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானதாக கூறப்படுது. குறிப்பாக சந்திரன் ஆகஸ்ட் 10ஆம் தேதியான அதிகாலை கடகராசிக்குள் நுழைவார். அங்கு ஏற்கனவே சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களோடு இணைந்திருப்பார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இந்த கிரக சேர்க்கையின் தாக்கம் முழுசாக இருக்கு. இதுதான் சதுர்கிரி யோகம் என்பது கூறப்படுது. இந்த யோகம் ஒரு சில ராசிக்கு பணவரவு, தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு, குடும்ப மகிழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் சாதகமான பலன்களை வழங்கக்கூடும். அந்த வகையில் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதிர்ஷ்டம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகத்தினால உண்டாகும். ஆமாங்க, கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்க்கையில் அடித்தளங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் நிலைத்தன்மை விரும்புவது உங்களுக்கு அடைய முடியும். ஸோ நிலைத்தன்மையை அடைவதற்காக ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் சிறப்பு பலன்களாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. பணியிடத்தில் மதிப்பு, மரியாதை இது ரெண்டுமே அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் வகையில் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகளை திறமையாக செய்தீங்கன்னா ஈஸியாக முடிக்க முடியும். வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். எல்லாத்துக்கும் மேலே வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மெயினாக சுயதொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உயரும். அதனால் சுயதொழில் செய்கிறவங்க அதிக கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாம். குடும்பத்தில் கூட ஒற்றுமை நிலவும். கணவருடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளுடைய வகையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சி அளிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்க போது. இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.